மனோஜ் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? ஏன் இப்படி வர? உனக்கு என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு? என்ன சார் ஆச்சு உனக்கு? ஏங்க அவர் மனோஜ் அடிச்ச கல்ல அவர் பக்கம் நீ திரும்பிடுச்சுப்பா. என்னண்ணா சொல்றீங்க? திரும்ப ஏதாவது கல் எடுத்து அடிச்சிட்டானா? அதெல்லாம் இல்லப்பா, அன்னைக்கு ஜீனோவை கல்ல எடுத்து அடிச்சார்ல, அதான் இப்படி. என் ஜீனோ இவரை கடிச்சிருச்சு சார். ஐயோ ஐயோ மனோஜ் ரொம்ப வலிக்குதாடா. என்னடா அவன் திடீர்னு நாய் பாஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான்? சுமாரா நானே வழியில இருக்கேன். மனோஜ் நீ வா நம்ம ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச டாக்டரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கம்மா, வந்துட்டு இருக்காரு. மனோஜ், இதெல்லாம் தேவையாடா உனக்கு? சார், நாய் ரொம்ப நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. யாராவது அடிச்சா பயந்து தான் ஓடும். இப்படியெல்லாம் பழியா வாங்கும். இந்த பாம்பு பழி வாங்கன்னு எத்தனை படத்துல பாத்துருக்கோம். அந்த மாதிரி இங்க நாய் பழி வாங்கிடுச்சு போலப்பா. என்னடா எப்படி ஒரு காக்கில கறி எடுத்துச்சா? வாங்க டாக்டர். என்ன சார் உங்க டாக் யாரையா கடிச்சிச்சுன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? ஆமா சார், அந்த இவன் தான் நாயை கடிச்சிட்டான். சி இவனை தான் நாய் கடிச்சிச்சு. வாங்க. ஜீனு ரொம்ப நல்ல டாக் ஆச்சு, அப்படி யாரையும் கடிக்காத. இவர் கல்லால அடிச்சிட்டார் டாக்டர். அப்புறம் கடிக்காம என்ன பண்ணும்? போலீஸ் அகாடமில இருந்து அடாப்ட் பண்ண டாக்னு சொன்னீங்கல்ல, அதுவும் புத்திசாலி வேற. ஓ, ஒரு அறிவாளி நாயை இன்னொரு அறிவாளி நாய் கடிச்சிருக்குது. டாக் எங்க கடிச்சதுன்னு சொல்லு. எங்க தான் வெளியில தெருவுல. எந்த இடத்துலப்பா கடிச்சது ஒண்ணு? எங்க வீட்டு கேட்டு மேல தான் கடிச்சது. இவருக்கு யாரையா வெட்டனரி டாக்டர் கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன். டாக்டர் அது வேற ஒண்ணும் இல்ல. அது அவனுக்கு புரியுற மாதிரி கேட்டா அவன் கரெக்டா பதில் சொல்லுவான். இப்ப நான் கேட்டு சொல்றேன், ஒரு நிமிஷம் வாங்களேன். வாங்க சார். நாய் ரோட்ல கேட்ல கடிச்சதெல்லாம் அவர் உன்கிட்ட கேட்கல. அவர் கேட்டுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்காரு. உன் உடம்புல நாய் எங்க கடிச்சது? அங்கடா. அவ்வளவுதான் சார். இதைத்தானே நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன்.